அண்மை செய்தி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவைக்கு வந்து ஆளுநர் RN ரவிக்கு சட்டமன்ற வளாகத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தொடர்ந்து 3வது ஆண்டாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய நாள் ஒரு பரபரப்பான நாளாக நடந்து முடிந்திருக்கின்றது. ஆளுநர் RN ரவியின் உரையுடன் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. சரியாக 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு வருகின்றிருந்த ஆளுநர் அதற்குள்ளாக சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய வளாகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே சென்றிருந்தார். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரையாக தமிழ்நாடு அரசு வழங்கியிருந்ததை படிக்காமல் ஆளுநர் அவர்கள் ஒரு சில பத்திகளை விடுத்தும் ஒரு சில கருத்துக்களை சேர்த்தும், குறிப்பாக கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுடைய பெயர்களை தவிர்த்தும் ஆளுநர் உரை நிகழ்த்தி இருந்தது கடந்த 2 ஆண்டுகளாக பரபரப்பாகி இருந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்ய போகின்றார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் பேரவைக்குள் அமர்ந்திருந்தார்கள். பேரவைக்கு உள்ளே ஆளுநர் RN ரவி சென்ற பொழுதே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்ருட்டி வேல்முருகன், ஆளுநர் RN ரவி அவர்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் என்பது வேந்தர் என்ற முறையில் உங்களுடைய பாதுகாப்பிற்கு உட்பட்ட ஒரு பகுதி, அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் முழப்புங்கம் எழுப்பிக் கொண்டிருந்த பொழுதே ஆளுநர் RN ரவி பேரவை வளாகத்திற்கு உள்ளே சென்றார். அதன் பிறகு பேரவை நிகழ்வுகள் தொடங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு முடித்த பிறகு சபாநாயகரை பார்த்த ஆளுநர் RN ரவி, தேசிய கீதம் தானே இசைக்க வேண்டும், மரபுப்படி முறைப்படி அரசியல் அமைப்பு சட்டப்படி நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்திருக்கின்றீர்களே என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் அதன் பிறகும் சபாநாயகர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் வழங்கப்படாததால் 9:30 மணிக்கு உள்ளே நுழைந்த ஆளுநர் அடுத்த 3 நிமிடங்களில் வெளியேறி சென்றிருந்தார். ஆளுநர் RN ரவி உடனடியாக தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருப்பதாகவும் தான் வலியுறுத்திய பிறகும் தேசிய கீதத்தை இசைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டோடு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார். அப்பொழுதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் சபாநாயகருக்கு முன்பாக முற்றுகையிட்டு தொடர்ந்து முழக்கங்களை எழுப்ப தொடங்கியிருந்தார்கள். ஒரு பக்கம் ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையை படிக்காமலே வெளியேறி சென்ற பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் முன்பாக ஒன்று கூடி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். SIT என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் இருக்கக்கூடிய போது ஞானசேகரன் தொடர்பான வழக்கை, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு தலையிடுவது ஏன் என்ற முழக்கத்தோடு அவர்கள் கூடியிருந்தார்கள். எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்கின்ற பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் அறிவுறுத்தி கூறிய பிறகும் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பியபடியே இருந்தார்கள். குறிப்பாக தங்களுடைய சட்டையில் பேட்ஜ் அணிந்து வந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டவாறே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகையை உயர்த்தி காட்டி தொடர்ந்து முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். குற்றவாளியை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியபடி இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவை காவலர்கள் மூலமாக அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவினை பேரவைத் தலைவர் அப்பாவு பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். வெளியில் வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியபடியே இருந்தார்கள். குறிப்பாக இந்த அரசு குற்றவாளியை பாதுகாக்க பார்க்கின்றது, யார் அந்த சார் என்கின்ற முழக்கத்தோடு அதிமுக உறுப்பினர்கள் பேரவைக்கு முன்பாக நின்று பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய வண்ணமாக இருந்தார்கள். இதன் காரணமாக சட்டப்பேரவையில் சற்று நேரம் அந்த கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவை காவலர்களை பொறுத்தவரை அவர்கள் அவையில் இருந்து வெளியேற்ற முடியுமே தவிர அவைக்கு வெளியில் வந்த பிறகு அவை காவலர்களால் உறுப்பினர்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த நிலையில் தான் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியபடி இருந்தார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க பேரவைக்கு உள்ளாக அமைதியாக இருந்ததா என்றால் அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று சொல்லி பேரவையிலிருந்து வெளியேறி வந்து தங்கள் கட்சி சார்பில் அவர்களும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வேல்முருகன் முன்வைத்ததை போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார், அண்ணா பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் RN ரவிதான் அங்கு நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநருடைய செயலை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் மற்றொரு பக்கம் மற்றொரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள்
அவையில் நடந்ததை பார்த்துவிட்டு ஆளுநருக்கு அவமரியாதை நேர்ந்திருப்பதாக, ஆளுநர் உரையை நிகழ்த்த முடியாத அளவிற்கு அவையில் கூச்சலிடப்பட்டதாக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அவமானத்தை கண்டிப்பதாக குறிப்பிட்டு திமுகவிற்கு எதிராக இந்த வெளிநடப்பு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டு அவர்களும் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். ஒரு பக்கம் ஆளுநர் ஆர்.என். ரவி புறப்பட்டு சென்றிருந்தால் அதிமுக தொடர்ந்து வாயிலில் நின்று முழக்கம் எழுப்பியபடி இருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் வெளிநடப்பு செய்திருந்தது, அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளிநடப்பு செய்திருந்தது, மேலும் காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்திருந்தது. அவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வெளிநடப்பு செய்து வந்திருந்த நிலையில்தான் சரியாக 9:40 மணியளவில் ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் படிக்க தொடங்கியிருந்தார். ஆளுநர் உரையில் கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருந்த அரசின் நடவடிக்கைகள் மற்றும் வரும் நாட்களில் செய்ய போகின்ற நடவடிக்கைகள், மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்று பலவும் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக இந்த ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்று குறிப்பிடக்கூடிய வகையிலான வரிகள் இடம்பெற்றிருந்தன. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விஷயங்களில் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு தனக்கு விருப்பம் இல்லாததன் காரணமாக வெளியேறி சென்று விட்டார் என்று கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சபாநாயகரான அப்பாவு அவர்களால் படிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் வாசித்து முடித்த பிறகு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பேரவையில் இன்று நடைபெற்ற நிகழ்வுகளாக அவை குறிப்பில் பதிவிடக்கூடிய நிகழ்வுகள் ஏற்கனவே அச்சிடப்பட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி எவற்றையெல்லாம் பேச வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்ததோ அவற்றை மட்டுமே ஆளுநர் படித்ததாக அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று அவையினுடைய முன்னவரான துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அவை முன்னவர் துரைமுருகன், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் உரை நிகழ்த்தப்படாமலேயே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, எங்களாலும் அதுபோன்று நடத்த முடியும். ஆனால் ஆளுநர் என்கின்ற பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஆளுநரிடம் ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரையோடு பேரவை நிகழ்வுகளை தொடங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் முயற்சிக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த அவையினுடைய மாண்பை காக்கக்கூடிய வகையில் ஆளுநர் அச்சிடப்பட்டு கொடுத்ததை முழுமையாக படித்தார் என்று பதிவிடக்கூடிய வகையில் அவை குறிப்பில் அச்சேர வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் வசம் எது ஒப்படைக்கப்பட்டதோ அவற்றை ஆளுநர் படித்தார் என்பதாக, ஆளுநர் உரை இன்று வாசிக்கப்பட்டது என்பதாகவே அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டு இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன. பொதுவாக ஆளுநர் உரை மீதான விவாதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் தொடரப்போகின்றது. வரும் சனிக்கிழமை வரை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கப் போகின்றது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை முன்வைத்து அனல் பறக்கக்கூடிய வகையில் விவாதங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் விவாதங்கள் தொடங்குவதற்கு முதல் நாளிலேயே ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய இந்த முதல் நாளிலேயே கடும் அனல் பறந்த விவாதம் அனைத்து தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் விதவிதமான காரணங்கள், அதாவது ஆளுநரை ஆதரித்து அல்லது ஆளுநரை எதிர்த்து என்ற அடிப்படையில் தங்களுடைய வெளிநடப்பை செய்திருந்தார்கள். அதிமுகவை பொறுத்தவரை முதல் நாளிலேயே முடக்கி இருக்கின்றார்கள். ஆளுநர் உரை இன்று நிகழ்த்தப்படுவதன் காரணமாக அதிமுக அவையில் அமைதி காக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அவையில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் முதல் நாளிலேயே அதிமுக தங்களுடைய அந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். அடுத்தடுத்த நாட்களில் கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த விவாதங்கள் நடைபெற உள்ள நிலையில் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் தீவிரமாக அதிமுகவினர் தங்களுடைய போராட்டத்தை முழக்கத்தை எழுப்பியபடி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிமுக உறுப்பினர்கள் அதன் பிறகு வெளியேறி சென்றிருந்தார்கள். அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்கள் வெளியேறி சென்றிருந்தார்கள். தொடர்ந்து இந்த அவையினுடைய நடவடிக்கை என்பது நாளைய தினமும் தொடர இருக்கின்றது. நாளைய தினம் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கின்றன மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அதன் பிறகு புதன், வியாழன், வெள்ளி என்று 3 நாட்கள் அனல் பறக்க விவாதம் நடைபெற இருக்கின்றது. அதிமுக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வலிமையாக தங்களுடைய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்திற்கு எதிரான வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இன்று அமைதியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய நாளிலேயே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவையினுடைய முன்னவர் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் எழுந்து பேசியிருக்கின்றார்கள். சபாநாயகரான அப்பாவு தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஆளுநர் உரை நிகழ்த்திய நாளிலேயே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்படக்கூடிய அளவிற்கு கடும் வாத பிரதிவாதங்கள் பேரவையில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே வரும் சனிக்கிழமை முதலமைச்சர் பதில் உரை ஆற்றி முடிக்கக்கூடிய அந்த நாள் வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த விவாதங்கள் அனல் பறக்க இருக்கும் என்றும்
ஆளும் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் தங்களுடைய அந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த கோரிக்கையினை முன்வைத்து பேரவையினுடைய நிகழ்வுகளில் கேள்வி எழுப்புவார்கள். எனவே பேரவையை முடக்கக்கூடிய வகையிலே அதிமுகவினரின் போராட்ட செயல்பாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று முதல் நாளில் கருப்பு நிறத்திலான அந்த பேட்சை அணிந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்கின்ற கேள்வியினை வலிமையாக எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யார் அந்த சார் என்பது குறிப்பாக அந்த குறித்த தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் குரல் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய வகையிலே கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அடுத்தடுத்த நாட்களில் அவர்களும் கேள்வி எழுப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் நாளான இன்று ஆளுநர் உரை நிகழ்த்தி முடிக்கும் வரை கட்சிகள் அமைதி காப்பார்கள், அதன் பிறகு கலைந்து சென்று விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே அனல் பறக்க விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே வரும் சனிக்கிழமை முதலமைச்சர் பதில் உரை ஆற்றி முடிக்கும் வரை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும், குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் எப்படியான வலிமையான போராட்டங்களை பேரவைக்கு உள்ளாகவும் பேரவைக்கு வெளியிலும் நடத்துவது என்று ஆலோசித்து வருகின்றார்கள். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு.